அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஏக தேவனும் மகாதேவனும் மெய்யான தேவனும் சர்வத்திற்கும் மேலான தேவனாகிய ஆண்டவராய் இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கட்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே விசேஷமாக இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ரகசியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு உயிர்ப்பிக்கப்படும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 8:6 சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது சொல்லி வேதம் சொல்லுகிறது. மல்கியா 2 பாருங்க, நமக்கு ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ என்று கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. யோவான் 8 அந்த இஸ்ரவேலர்கள் யெகோவா தேவனை பிதாவாகிய தேவனை வைராக்கியமாக ஆராய்ச்சி சொல்கிறார்கள், எங்களுக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு, அவர் தான் எங்களுடைய பிதா என்று சொல்வதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு பிதாவாகிய ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. அந்த ஒரே ஒரு தேவன் தான் உலகத்தின் ரட்சிப்புக்காக நான் மாம்சத்தில் வந்து இரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பேன் என்று தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். அதுதான் துல்லியமான அந்த தீர்க்க தரிசனம். ஏசாயா 9:6. இன்னும் அந்த துல்லியமான தீர்க்க தரிசனத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியர்கள் அறியாமல் இருக்கிறது மிகவும் வேதனையான ஒரு காரியம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை தேவன், நித்திய பிதா. தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிற நித்திய பிதாவை சொல்கிறார், என் மகனே என் மகளே, குமாரன் என்று வேறு ஒருவர் நினைக்காத, நான் நித்திய பிதாவாகி நான் தான் குமாரனாக வருகிறேன் என்பதை மறந்து விடாதே, கவனமாயிருந்த ஒரு எச்சரிப்போடு அந்த தீர்க்க தரிசனத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். அந்தபடியே 1 தீமோத்தேயு 3:16 படியாக தேவ பக்திக்குரிய ரகசியம், தேவன் அந்த ஒரே தேவனாகிய பிதாவாகிய தேவன், ஆவியான தேவன் நமக்கு ரத்தம் சிந்தும்படியாக மாம்சத்திலே வெளிப்பட்டார். God manifested in flesh என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அப்படியானால் மாம்சத்திலே வெளிப்பட்ட நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு ரத்தம் சிந்த ஒரு மாம்சத்தை ரத்தத்தோட சரீரத்திலே அவர் வெளிப்பட்டார். இதுதான் தேவ பக்திக்குரிய ரகசியம் என்று வேதம் சொல்கிறது. இப்போது பாருங்க, இந்த தேவ பக்திக்குரிய ரகசியத்தை வேதத்தின் மூலமாக நாம் நிரூபிப்பதை தயவு செய்து ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்க, ஜெபத்தோடு கேளுங்க. பிதாவாகிய தேவன் தான் மாம்சத்திலே இயேசுவாக வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஒரு டைட்டில், ஒரு ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க. ஆமென். முதலாவதாக எரேமியா 10:10 சொல்கிறது, பிதாவாய், இந்த வசனங்கள் எல்லாம் தயவு செய்து இடத்துல பார்த்துக் கொள்ளுங்க. பிதாவாகிய தேவன் மெய்யான தேவன் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் 1 யோவான் 5:20 பார்க்கிறோம், இயேசுவே மெய்யான தேவன் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு 2 மெய்யான தேவன் அல்ல. அந்த மெய்யான தேவனாகிய பிதாவாகிய தேவனே மாம்சத்திலே இயேசுவாக வெளிப்பட்டபடினால்தான் இந்த இயேசுவே, இவரே மெய்யான தேவன் என்று எழுதப்பட்டிருப்பதை அறிந்து கொள்ள தவறிவிடாதிருப்பீர்களாக. இரண்டாவதாக சங்கீதம் 95:3 சொல்கிறது, பிதாவாகிய தேவன் மகாதேவன். ஆனால் தீத்து 2:3 சொல்கிறது, இயேசுவே மகாதேவன், கிரேட் காட். நமக்கு 2 மகாதேவன் அல்ல, ஒரே தேவன். அந்த பிதாவாகிய மகாதேவன் தான் மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டபடினால இந்த இயேசுவே மகாதேவன் என்று சொல்லப்பட்டதை மறந்து விடாதிருப்பீர்களாக. இப்படியே ஒவ்வொரு வசனம் சொல்ல போகிற வசனங்கள் அறிந்து கொள்ளுங்க. மூன்றாவதாக ஆதியாகமம் 21:3 பார்க்கிறோம், பிதாவாகிய தேவன் சதா காலமும் உள்ள தேவன். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 ஏசப்பா சொல்கிறார், இதோ நான் சதா காலம் உயிரோடு, இயேசுவே சதா காலம் உயிரோடு இருக்கிற தேவன், சதா காலம் உள்ள தேவன். ஆமென். நான்காவதாக உபாகமம் 10:17 சொல்கிறது, பிதாவாகிய தேவன் கர்த்தாதி கர்த்தர், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 சொல்கிறது, இயேசுவே இந்த கர்த்தாதி கர்த்தர். ஆமென். ஐந்தாவதாக ஏசாயா 43:11 சொல்கிறது, பிதாவாகிய தேவன் இரட்சகர். ஆனால் 2 பேதுரு 1:1 இன்னும் ஏராளமான வசனம் சொல்கிறது, இயேசுவே இந்த இரட்சகர். நமக்கு 2 இரட்சகர் அல்ல, ஒரே ஒரு இரட்சகர். அந்த பிதாவை என்ன இல்லாம இரட்சகர் இல்லைன்னு சொல்லி ஏசாயா 43:10 சொன்ன அந்த பிதாவாகிய தேவன் தான் இரட்சகராக வெளிப்பட்டபடினால இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். புரிந்து கொள்ளுங்க. இதை புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்க வேண்டி இருக்கும் சொல்லி அன்பாக சொல்லிக் கொள்கிறேன். பாருங்க, 6வதாக சங்கீதம் 23:1 பிதாவாகிய தேவன் மேய்ப்பர். ஆனால் யோவான் 10:11 ஏசப்பா சொல்கிறார், நானே. அப்படியே வேற ஒருத்தர் நல்ல மேய்ப்பன். ஆமென்.
ஏழாவதாக மல்கியா 3:6 சொல்கிறது, பிதாவாகிய தேவன் மாறாதவர். ஆனால் எபிரேயர் 13:8 சொல்கிற இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென், க்ளோரி. பாருங்க, எட்டாவதாக மார்க் 2:7 பிதாவாகிய தேவன் பாவங்களை மன்னிக்கிறவர். ஆனால் மார்க் அதே 2:5 பார்க்கிறோம், இயேசு பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர்கள் 2 தேவர்கள் அல்ல, 2 பேர் அல்ல, ஒரே தேவன். ஒன்பதாவது பாருங்க, மிக முக்கியமான ஒரு காரியம், சகரியா 14:5 பிதாவாகிய தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களோடு வருகிறவர். ஆனால் 1 தெசலோனிக்கேயர் 3:13 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவே தம்முடைய பரிசுத்தவான்களோடு வருகிறவர் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. வருகிறவர் 2 பேர் அல்ல. ஆமென். அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படியாக பிதாவாகிய தேவனுக்குரிய எல்லா தன்மைகளும் இயேசு கிறிஸ்துக்களை நிறைவேறி அந்த பிதாவாகிய தேவன் தான் தேவ பக்திக்குரிய ரகசியத்தின்படியாக மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துங்கிற மேலான நாமத்திலே வந்தார் என்பது எவ்வளவு நிச்சயம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் வெளிப்பட ரகசியங்களை அறிந்து கொள்வீர்களாக. அறியாமுள்ள காலங்களில் தேவன் காணாது போல் இருந்தார். இப்போது பாருங்க, கடைசி மிக முக்கியமாக இதை கவனிங்க, இதுதான் நீங்கள் தவறவிடக்கூடாது. பாருங்க, பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், பாருங்க, ஏசாயா 54:5 உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், யுவர் கிரியேட்டர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட். உன்னை படைத்த சிருஷ்டிகராகிய அந்த பிதாவாகிய தேவன் நான் தான் உன்னுடைய புருஷன் என்று ஆண்டவர் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். இரண்டாவதாக எரேமியா 31:32 பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் புருஷனாயிருந்தும் அவர்கள் என் உடன்படிக்கை மீறி அவமாக்கினார்கள் என்று சொல்லி அவர் வேதனைப்படுவதை பார்க்கிறோம். மூன்றாவதாக திட்டவட்டமாக அதே எரேமியா 3:14 நான் பிதாவாகிய நான் உங்கள் நாயகர், ஐ ஆம் யுவர் ஹஸ்பண்ட். அப்படி சொன்ன பிறகு, பிதாவாகிய சொன்ன பிறகு அவர் மாறாத தேவன் மாற முடியுமா? இன்னொரு புருஷன் இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. பிதாவாகிய தேவன் என்ன அழகா சொல்லுங்க, நம்ம மனவாட்டியாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். தயவுசெய்து ஜெபத்தோடு கேட்கும்படி மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது கண்கள் திறக்கப்பட்டு யெகோவா தேவனை வைராக்கியமாக ஆராய்த்த பவுல் சொல்வதை பாருங்க. 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடினாலே நான் தேவனுக்காக வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறேன்னு சொல்லுகிற பார்க்க, நான் உங்களை கற்புள்ள கன்னியா கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு, அது எப்படி அவன் சொல்ல முடியும்? அங்கே பிதாவாகிய தேவன் சொல்கிறார், நான் தான் உன் நாயகர். பாருங்க, நான் உங்கள் நாயகராக இருந்தும் என் உடன்படிக்கை மீறி விட்டீர்கள், உன்னை படைத்த நான் தான் உன் புருஷன் சொல்லுகிறார். அப்படி இருக்க அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே புருஷன், டு த ஒன்லி ஹஸ்பண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று அவர் எப்படி சொல்ல முடியும்? காரணம் என்ன? ஏசப்பாவே அவனுக்கு நேரடியாக வெளிப்படுத்தி கொடுத்து அவனை சந்தித்து தான் யார் என்பதை வெளிப்படுத்தி கொடுத்தார். அதனால தான் ஏசப்பாவுக்கு விரோதமாக இருந்தவன் பாருங்க, கடைசி மட்டுமாக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவர்தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர் என்று எவ்வளவு பயங்கரமாக தன் ஊழியத்தை செய்தான் பாருங்க. பாருங்க, காரணம் என்ன? நானே உங்கள் நாய, ஐ ஆம் யுவர் ஹஸ்பண்ட், நான் தான் உன் புருஷன் சொன்ன அந்த பிதாவாகிய தேவன் தான் மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவாக ஒரு குமாரனாக அவர் வெளிப்பட்டபடினால, ஆமே, இந்த இயேசு கிறிஸ்து தான் அன்றைக்கு நானே உங்கள் நாயகன்னு சொன்ன அந்த பிதாவாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்துவ வெளிப்பட்டபடினால இந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒரே புருஷன் என்று சொல்லி அவன் சொல்கிறான். அந்த ஒரே புருஷனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை நான் புத்தியுள்ள கன்னியாக ஒப்பு கொடுக்க தீர்மானித்திருக்கேன் என்று சொல்லி அவர் வைராக்கிய வாஞ்சியோடு சொல்வதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா, அவர் ஒருவரே தேவன், இயேசுவே மெய்யான தேவன், அவரே மகாதேவன், ரோமர் 9 அவரே சர்வத்துக்கு மேலான தேவன் என்று விசுவாசித்து அந்த விசுவாசத்தின்படியாக
நாம் எல்லாரும் ஆண்டவருடைய ஏசப்பா நாமத்தில் ஆயத்தமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் மனவாட்டியாக முத்தரிக்கப்படுகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துதான் மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா என்று விசுவாசித்து, அவர் ஒருவரே தேவன் என்பதை விசுவாசித்து, அப்படி விசுவாசிக்கிறவர்கள் தான் மனவாட்டி என்று முத்தரிக்கப்படுகிறார்கள் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. ஏனென்றால் மனவாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன் தான் உண்டு. ஒரு புருஷனுக்கு மேல 2, 3 புருஷர்கள் என்று சொல்வார்கள் என்றால் அவர் மனவாட்டியாக இருக்க முடியாது. அப்படிதானே? ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர்களோடு பேச இடம் கொடுங்க. ஆண்டவர் உங்களை எல்லாம் மனவாட்டியாக தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு இந்த உண்மையான ரகசியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதற்கென்றே அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்களாகிய எங்கள் மூலமாக. ஆமென். ஆம், மற்றவர்கள் மனவாட்டியாக முத்தரிக்கப்பட முடியாது, மாட்டார்கள். ஆம், அப்படியால் ஏன் சபைகள் ஊழியக்காரர்களுக்கும் இந்த ரகசியம் அறியாமல் இருக்கு? ஏன் இந்த ரகசியத்தை அறியாமல் இருக்கிறாங்க? துணிகரமாக போதிக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் கிபி 3ஆம் நூற்றாண்டிலே உருவான ஒரு தவறான மார்க்கத்தின் மூலமாக உண்டான ஒரு தவறான கற்பனை, ஒரு தவறான உபதேசம். ஒரே தேவன், ஆனால் 3 தனிப்பட்ட தேவர்களாக 3 தனிப்பட்ட நபர்களாக சொல்லி அந்த தவறான மார்க்கம் உண்டான திரியேக உபதேசத்தின் நிமித்தமாகத்தான் பாருங்க, அந்த திரியேக உபதேசத்தில் இன்றைக்கு வைராக்கிய வாஞ்சையாய் இன்னைக்கு சபைகள் ஊழியக்காரர்கள் இருக்கிறபடினால்தான் இந்த மகிமையான ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. யார் மனவாட்டி என்றே தெரியவில்லை. மனவாட்டிக்கு ஒரு புருஷன் தான் இருக்க வேண்டும் என்று அறிய முடியவில்லை. அந்த திரியேக உபதேசம் சபைகளையும் ஊழியக்காரர்களும் குருடாக்கி விட்டது. அதனால்தான் லவோதிக்கா சபை கடைசி கால சபை பற்றி ஏசப்பாவே சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசு, சபைக்கு கடைமதி இயேசு, நீ குருடன் என்று சாடுவதை பார்க்கிறோம். இயேசுக்கு நான் யாருமே அறிய குருடன், நீ நிர்வாணி என்று சாடுவதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் எப்படியாயிலும் இயேசுதான் பிதா என்பதை விசுவாசித்து என் மனவாட்டியாக முத்தரிக்கப்பட வேண்டும் என்று உங்களை கெஞ்சி நான் கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், அறியாமுள்ள காலங்கள் தேவன் காணப்படுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் யாருங்கிற வெளிப்பாட்டை திட்டமும் தெரியுமா வெளிப்படுத்துகிற காலத்தில் மறைக்கப்பட்ட ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இதை மட்டும் அறிந்து கொள்ள முடியாது அன்பா நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியானால் எப்படி நாம் மனவாட்டியாக முத்தரிக்கப்பட முடியும்? வேதம் திட்டவட்டமாக சொல்கிறதுங்க. வேதத்தில் எந்த கான்ட்ரடிக்ஷன்லாம் கிடையாது. திட்டவட்டமாக வேதம் நமக்கு செய்தியை கொடுக்கிறது, உபதேசத்தை கொடுக்கிறது. கலாத்தியர் 3:27 சொல்கிறது. அங்குதான் கவனமாக பாருங்க, இதை அசட்டை பண்ணிடாதீங்க. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானம் பெறும்பொழுதுதான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொள்கிறார். நீங்கள் மிஸ்ஸஸ் ஜீசஸ் கிரைஸ்டாக மாறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாக மாறுகிறீர்கள். இதுதான் புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை, திருமண உடன்படிக்கை, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்படியானால் கிறிஸ்துக்களான ஞானஸ்தானம் என்பது என்ன? அதுதான் அப்போஸ்தலர் 2:38 சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட முதல் செய்தி. பரலோகத்தின் திறவுகளை பெற்ற பேதுரு மூலமாக கர்த்தரே கொடுக்கிற செய்தி. எந்த கர்த்தர் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க கட்டளையிட்டாரோ அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த சீஷர்களுக்கு 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்க்க போற சீஷர்களுக்கு, தான் நேசிக்கிற யோவானுக்கு, மற்ற எல்லாருக்கும் பரலோகத்தின் திறவுகளை பெற்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் கொடுக்கிற அந்த வெளிப்பாடு. என் சீஷர்களே, நான் சொன்ன கட்டளையின்படியாக நாங்கள் 3 பேர் அல்ல, 3 தேவர்கள் அல்ல, பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பவர் நாமம் அல்ல. அதில் எந்த ஒரு ஆசிரமம் ஆயத்தம் பண்ணப்படவில்லை. பிதாவாக, குமாரனாக, பரிசுத்தாகிய 3 தன்மையிலே 3 தோற்றங்களை வெளிப்பட்ட தேவன் ஒருவர். நான் ஒருவராய் இன்றைக்கு வானங்களை விட்டு பூமியை பரப்பினவர். நான் இன்றைக்கும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்த தேவன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை சொன்ன அந்த பிதாவாகிய தேவன் நான் தான். இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு மேலான நாமத்தை எனக்கு எடுத்துக்கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தில் தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி
ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தி அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் தான் வெளிப்பட்டேன். ஆதலால் அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி எங்கள் நாமத்திலே வெளிப்பட்ட அந்த ஒரே தேவனுடைய ஒப்பற்றை என்னுடைய மேலான நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டு வெளிப்பாடை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. மற்றபடி எந்த சீசனும் தவறு பண்ணல. தவறு பண்ணியிருந்தா விட்டுருப்பாங்களா? பேதுரு தவறு பண்ணியிருந்தா மற்ற சீசன் எல்லாம் சண்டைக்கு வந்திருக்க மாட்டாங்க. டேய் ஏசப்பா என்ன சொன்னா நீ என்னடா சொல்ற கேட்டிருக்க மாட்டாங்களா? இயேசுக்கு பிரியமான யோவான் கேட்டிருக்க மாட்டானா? ஏன்? எல்லாருக்கும் ஒரே விதமான வெளிப்பாடு. அப்ப இதயத்தில் குத்தப்பட்ட மக்களுக்கு பேதுரு சொல்கிறான், நீங்கள் மனம் திரும்பி. இதான் சபையில் கொடுக்கப்பட்ட முதல் செய்திங்க. பெந்தெகோஸ்தே அல்ல. இந்த முதல் செய்தி தான் நம்மை மனவாட்டியாக முத்தரிக்கிறதை மறந்து விடாது இருப்பிலாக. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த வரத்தை பெறுவீர்கள். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு மட்டுமல்ல, தூரத்தில் எல்லாருக்கும் இதுதான் வாக்குத்தத்தம். மனவாட்டியாக முத்தரிக்கப்பட்ட இதுதான் வாக்குத்தத்தம். 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றாங்க. யார் அந்த 3000 பேர்? யூதர்கள், யெகோவா தேவனை வைராக்கியமாய் ஆராய்த்தவர்கள். பாருங்க, இந்த இயேசுதான் தாங்கள் ஆராதிக்கிற யெகோவா என்பதை கண்டுகொண்டு 3000 பேர் தங்கள் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்நானம் பெற்று அந்த ரட்சிப்பை பெற்று மனவாட்டிகளாக இயேசு நாமத்தை தரித்துக் கொண்டார்கள். இவர்களை தான் 47 இயேசப்பா தன் சபையில சேர்த்துக் கொண்டார். மணவாளன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையில சேர்த்துக் கொண்டார். எவ்வளவு அருமையான உண்மையை ஏசப்பாவே வெளிப்படுத்துகிறார் பாருங்க. எப்படி தப்ப முடியுங்க? ஏசப்பாவே இந்த வெளிப்பாடு கொடுத்த மாதிரி எப்படி தப்ப முடியும்? யார் இதற்கு விரோதமா பேச முடியும்? இதற்கு விரோதமா பேசி நீங்களும் தப்ப முடியுமா? பயங்கரமான தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியானால் இதை அன்பாக நான் சொல்கிறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன் என்று விசுவாசித்து இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று மணவளனாகிய இயேசு கிறிஸ்து நாமம் தரிக்கப்பட்ட மணவாட்டியாய் நான் மாறவில்லை என்று சொன்னார். நிச்சயமாக தன்னுடைய வார்த்தை யாருக்கும் விட்டுக் கொடுக்காத தேவன் அந்தி கிறிஸ்து காலத்தில் இந்த 7 வருஷம் உபத்திரது மகாபயங்கரமான வேதனைக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும், இன்னைக்கு நல்லவங்க, புத்தி இல்லாத கனிகளை போல இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைங்க எல்லாரும் நல்லவங்க, பரிசுத்தமா இருக்கிறீங்க. ஆனா அது போதாதுன்னு சொல்லுகிறார். நல்லா ஜெபிக்கிறவங்க, புத்தியில்லாத கனிகள்னா நல்லவங்க, பரிசுத்தமானவர்கள். ஆனா ஏன் புத்தியில்லாத கனிகளை பிரித்தார்? இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன் என்று விசுவாசித்து இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்நானம் பெற்று மனவாட்டிங்கிற முத்திரை இல்லாதபடியினால்தான் அவளை கைவிட்டார். உங்களை அறியன்னு சொல்லிட்டாரு. புத்தியுள்ள கன்னிகள் இந்த மனவாட்டி உபதேசத்துக்கு அவர்கள் அடையாளமா இருக்கிறார்கள். மணவாளனுடைய முத்திரையை தரித்திருந்தார்கள், எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இதுதான் கடைசி கால எச்சரிப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 7 வருஷம் உபத்திரவம் தள்ளப்பட்டீங்கன்னு சொன்னா உங்களை தாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடெல்லாம் எனக்கு கொடுத்துங்க. அதான் ஒரே நிமிஷங்கிற புஸ்தகம் ஏற்கனவே வெளியிட்டுங்க. சீக்கிரமாக அது வெளியிடப்பட போகிறது. ஷார்ட்டாக சீக்கிரமாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசப்பாவோட கரத்தினாலே எழுதி கொடுக்கப்பட்ட புஸ்தகம். இந்த மாதத்தில் எப்படியாவது வெளியிட வேண்டும் ஃப்ரீயாக, எப்படியாவது ஜனங்கள் ஆண்டோட வரைக்கு ஆயத்தமாக மனவாட்டிய முத்திரை இடப்பட்டு இயேசப்பாவோட ரகசியம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற தாகத்தோடு தான், வேறு எந்த ஆதாயம் இல்லை. இன்னைக்கு உலகத்தை சுவிசேஷர்கள், இன்னைக்கு இருக்கிற சுவிசேஷர்கள் யாரும் இந்த உண்மையான சத்தியத்தை அறிவிக்கிறது கிடையாது, ரட்சிப்பை நடத்துறது கிடையாது, வரைக்கு ஆயத்தப்படுத்துறதே கிடையாது. இவங்களை தான் கடைசி பார்த்து சொல்லுவார், உங்களை அறியேன் அக்கிரம செய்காரரே ஓ என்றா தள்ளி விடுவார். இது உண்மை. அப்படிப்பட்ட நேரத்தில் எங்களை போல உண்மையாக அப்போஸ்தலருடைய ஊழியத்தை பெற்றவர்கள் யாருக்கும் பயப்பட இந்த உண்மையான சத்தியத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் நாம் வாழுகிற காலம் கடைசி காலம். ஏசப்பா தன்னை நித்திய பிதாவாக பகிரங்கமாக அறிவிக்கிற காலம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் பாவ மன்னிப்பு, இயேசு நாமத்தை ஞானம் பெற்றதான் மனவாட்டிங்கிற முத்திரை என்பதை பகிரங்கமாக
அவர் அறிவிக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரியான தேவனுடைய பிள்ளைகளே. மறுபடியும் சொல்றேன், அறியாமுள்ள காலங்களில் தேவன் காணாது போல் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ எங்கும் உள்ள ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். எதற்காக? இந்த உண்மையான சத்தியத்தை அறிந்து நீங்கள் பாவ மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று மனவாட்டியாக முத்தரிக்கப்பட வேண்டும் என்று மனம் திரும்ப வேண்டும் கட்டளையிடுகிறார். அப்போஸ்தலர் 19:1-6 இப்போ ஜெபத்தோடு வாசிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். ஏற்கனவே இதான் நமக்கு உங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அப்போஸ்தலர் 19:1-6 கடைசி காலத்துக்கு எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. ஏற்கனவே ஒரு முழுக்க ஞானம் பெற்ற எபேசு மக்களுக்கு, உண்மையாக முழுக்க ஞானம் பெற்ற மக்களுக்கு அப்போஸ்தலர் 19:5 படியாக அப்போஸ்தலனாகிய பவுல், the great apostle Paul, அந்த மக்களுக்கு பெரிய பிரசங்கத்தை பண்ணி, இதே போல பெரிய பிரசங்கத்தை பண்ணி அவருடைய பாவ மன்னிப்புக்கென்று மனவாட்டியாக முத்தரிக்கப்பட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஞானஸ்நானம் கொடுத்தான். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பெரிய எச்சரிப்பு. தப்ப முடியாது. நம்ம ஏற்கனவே உண்மையாக ஒரு புத்தியில்லாத கனிகளை போல உண்மையாக ஒரு முழுக்க ஞானம் பெற்றிருந்தாலும் நாம் இரண்டாவதாக மனவாட்டியாக முத்தரிக்கப்பட நாம் இயேசு நாமத்தை ஞானம் பெற்று அவருடைய மனவாட்டியாக மாற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 19:1-6 கண்டிப்பாக பயங்கரமான நியாய தீர்ப்பா இருக்கும். நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்படிந்தேன். அவர் தானே சொன்னார், நீங்க உங்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு அவரே வெளிப்பாடு கொடுத்துட்டாரு. அது நாமம் எல்லாம் அந்த நாமத்துக்குரியவர் இயேசு கிறிஸ்துங்கிற வெளிப்பாடு அவரே கொடுத்துட்டார் சீஷர்களுக்கு. இந்த சீஷல் யாரும் தப்பு பண்ணலைங்க. யாராச்சும் இந்த சீஷல் தப்புன்னா ஏற்றுக்கொள்ளாதீங்க. இந்த சீஷலை காட்டில் இந்த சீஷன் இன்னைக்கு உலகத்தில் இருக்க ஊழியக்காரங்க யாரும் இந்த சீஷோட கால் தூசி கூட பெற மாட்டாங்க. அப்படித்தானே? ஏன் இதை சொல்றேன்னா அவ்வளோ வேதனை சொல்லுகிறேன். தயவு செய்து ஏமாந்து போகாதீங்க. ஆதலால் அருமையானதோட பிள்ளை கத்தரிங்களுக்கு தான் ஊழித்த முடியாது. இந்த மாதம் 29ஆம் தேதி எங்களுடைய தலைமை சபை ஆராதனை வெப்பேரியில் இருக்கிற பாலர் கல்வி நிலையம் BKN எல்லாருக்கும் தெரியும். அங்கே இருக்கிற அந்த ஸ்கிட்மோர் ஏசிகாலில் காலை 9 மணி முதல் ஆராதனை வாரந்தோறும் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பின்பாக உங்கள் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தை ஞானஸ்நானம் பெற்று உங்களை மனவாட்டியை முத்தரிக்கப்படும்படியாக ஞானஸ்நான ஆராதனை ஆயத்தம் பண்ணி இருக்கிறோம். தயவு செய்து இந்த ஜெபத்தை, இந்த செய்தியை கேட்டு உடனே ஒப்புக்கொடுங்க. உடனே தொடர்பு கொள்ளுங்க. அசட்டை பண்ணாதீங்க. நீங்க அசட்டை பண்ணி கைவிடப்பட்டா ரத்தத்தை தண்ணீரா குடிக்கணும். காற்றே இருக்காது, மின்சாரமே இருக்காது, சமாதானமே இருக்காது. வெட்டப்பட்ட பிரேதங்களாக தெருக்கள் இருக்கும். நீ வெளியே நடமாடவே முடியாது. காட்டு மிருகங்கள்லாம் உள்ள வந்துடும். அந்திகிறிஸ்து ஆட்சி மகா பயங்கரமா இருக்கும். நீ அவ்வளவு நல்ல கர்த்தருடைய பிள்ளையில இருந்து புத்திலாத கனியை போல கைவிடப்பட்டா மூத்த சிரிப்பே பார்க்க முடியாது. அந்திகிறிஸ்து உங்களை அவ்வளவு கொடுமைப்படுத்துவான். ஒரு காரியம் சொல்றேன், நீங்க குடும்பமாக கைவிடப்பட்ட இது உண்மை. ஆண்டவரே சொல்லிட்டாரு, இதுவரை நடந்திராத அக்கிரமம் அந்த நாளில் நடக்கும்னு சொல்லிட்டாரு. அந்த நாள் இருளும் மப்புமான நாள். நீதி நியாயத்தெல்லாம் பார்க்க முடியாது, சட்டத்தெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் குடும்பமாக கைவிடப்பட்டால் என் அன்பு சகோதரனே, உங்கள் மனைவியோ அல்லது அருமையான வாலியோ பிள்ளைகளோ உங்கள் கண்ணு முன்னாலேயே கற்பழிக்கப்படுவார்கள். இது உண்மை. அவ்வளவு கொடுமையான காரியம் நடக்கும். தயவு செய்து கேட்கிறேன், இப்பொழுதே இந்த வார்த்தை கேட்டு மனவாட்டியாக முத்தருக்கு ஒப்பு கொடுங்க. அந்த பயங்கரமான உபத்திற்கு தப்பித்து உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் புழுவாய் துடித்தது போல துடிக்க வேண்டியிருக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இதுதான் உண்மை. அந்த ஊழியத்தை தந்து உங்களை எச்சரித்து உங்களை மனவாட்டியாக முத்தரித்து ஏசப்பட வரைக்கும் ஆயத்தப்படுத்தும்படியாக தான் நோவாவின் பேழையை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. உங்களை பலவந்தம் பண்றேன். தயவுசெய்து 29 அதுக்கு பிறகு தொடர்ந்து ஞானஸ்நானம் நடக்கும். இந்த 29ஆம் தேதி எப்படி ஜெபத்தோடு அநேக மக்கள் ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு மனவாட்டியை முத்தரிங்க. அதற்கு பின்பு கர்த்தர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நடங்க. உங்களை எப்படியாயிலும் மனவாட்டியாக முத்தரிக்க வைத்து ஏசப்பாவுடைய ரகசிய வரியில மனவாட்டியாக ஆயத்தம் பண்ணுவதற்கு தான் அவ்வளவு பாரத்தோடு இந்த ஊழியத்தை நாங்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிங்க. இப்பொழுது ஒப்பு கொடுங்க. நிறைய எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், என்னுடைய நம்பர் இருக்கு, என் மகனுடைய நம்பர் இருக்கிறது, நான் மற்ற நம்பர்லாம் இருக்கிறது. தொடர்பு கொள்ளுங்க. அல்லது வாட்ஸ்அப்பில் உடனே ஒரு செய்தியை கொடுங்க.
இன்னும் தாமதிக்காதீங்க. அப்போஸ்தலன் பவுலுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? இன்னும் நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தராகிய இயேசு நாமத்தை தொழுது கொண்டு பாவங்க போ, ஞானஸ்நானம் பெற்று பாவங்க போ, கழுவப்படு, மனவாட்டியா முத்தரிக்கப்படு. இதுதான் கடைசி காலத்தில் ஆண்டவர் கொடுத்த பயங்கரமான ஒரு எச்சரிப்பு. அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் புத்தியில்லாத கன்னிகளாக கைவிடப்பட்டு இந்த வேதனையை சந்திக்க வேண்டாம் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். புத்தியில்லாத கன்னிகளாக இருக்கிற நல்ல கர்த்தர், இந்த வார்த்தைக்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் உண்மையாக நல்லவங்க, ஆனால் புத்தியில்லாத கன்னிகளாக இருக்க வேண்டாம். இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து நாமம் தரிக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுக்களாக ஞானஸ்தானம் பெறும்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து நாமம் தரிக்கப்பட்ட மனவாட்டியாக மாறுகிறோம் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. இது யாரும் மறுதளிக்க முடியாது. ஆமென். கர்த்தர்களோடு பேசுவாராக. உடனடியாக ஒப்பு கொடுங்க. 29 ஞானஸ்தானத்தில் ஏராளமான பிள்ளைகள் கலந்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு கர்த்தர்கள் நடத்துக்கு பிறகு நடத்துக்கோங்க. நாம் ஜெபிப்போமா? ஆமென். எங்கள் அன்பின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளில் நம்முடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகள், ஜீவனுள்ள வார்த்தை கேட்ட பிள்ளைகள் யாவரும் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலாக்கும் என்ற வார்த்தைப்படி விடுதலாக்கப்படட்டும் ஐயா. சத்தியம் என்றாலே ஏசப்பா நீர்தான். சத்தியமாக ஏசப்பா நீர் யார் என்பதை அறிவதுதான் விடுதலை என்பதை நீரே சொல்லியிருக்கிறீர் ஐயா. இந்த ரகசியத்தை பிள்ளைகள் அறிந்து கொள்வார்களாக. இந்த பண்டிகை உண்மையான ஒரு பண்டிகையாக இருக்கட்டும் ஆண்டவரே. பண்டிகைகள் அல்லப்பா, பண்டிகைகளை காட்டிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. நாலு வார்த்தை கேட்ட அத்தனை பிள்ளைகளும் தங்களை மனவாட்டியா முத்தரிக்கிற இந்த உண்மையான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஏசப்பா மனவனை உடைய நாமத்தை தரித்து உடைய ரகசிய வரைக்கு ஆயத்தமாக பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும் கெஞ்சி ஜெபிக்கிறேன். எல்லா நன்மை பிள்ளையை நிரப்பும், கரம் பிடித்து எல்லாரும் நடத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அன்பிற்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் 29ஆம் தேதி ஞாயிறன்று சென்னை வெப்பேரியில் உள்ள PKN ஆடிட்டோரியத்தில் நடக்கும் ஞாயிறு தேவ ஆராதனைக்கு பின் ஞானஸ்நான ஆராதனை ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. இந்த கடைசி காலத்தில் நாம் உண்மையான சத்தியத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெற்று மனவாட்டியாக முத்திரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் அல்லவா? வரவிருக்கும் 7 வருட உபத்திரவத்திற்கு நாம் தப்பித்துக் கொள்ள இன்னும் தாமதிப்பானே? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானத்திற்கு ஆயத்தப்படுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள 984802-162 மற்றும் 9840075705 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மிக்க நன்றி.